அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. நிம்மதி நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வென்று பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. ஆண்டவரும் அதை சீக்கிரம் வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, ஆமென். 7 மாதங்கள் நம் தெய்வம் நம்மை தூக்கி சுமந்து பாதுகாத்து நம்மை அருமையாய் நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். தயவாய் சில விஷயங்களை சொல்கிறேன். அதிகமாய் தனி ஜெபம் பண்ணுங்க. தனி ஜெபம் இல்லை என்றால் சோர்வு வரும், பலவீனம் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும், சிக்கல்கள் வரும். உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியாது. எந்த நன்மையும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நீங்கள் தனித்திருந்து தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி கதறி ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சமீப நாட்களாக திருச்சபை மக்கள் சில பலவீனங்களை சந்திக்கும் போது, சில போராட்டங்களுக்குள்ளாய் கடந்து போகும்போது, சில வேதனைகள் வியாதிகள் அவர்கள் சரீரங்களை தாக்கும் போது, கர்த்தருடைய பாதத்தில் நான் பெருமூச்சு விட்டு ஜெபிக்கும் போது ஆவியானவர் ஆண்டவருடைய கிரியைகளையும் அவருடைய ஒவ்வொரு குணாதிசயங்களையும் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதையும் தியானிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. சில நேரம் நடுங்கின மத்திய ராத்திரியில் எழுந்து உக்காந்துக்கிட்டு தேமி தேமி அழுதுருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரிய தெய்வம், ஏன்பா அந்த ஜனங்கள் உணர மாட்டேங்கிறாங்க? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆண்டவர், உம்முடைய பிரசன்னத்தினால எவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறீர். யார் இந்த யோபு? உட்ஸ் தேசத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு நீதிமான். அல்லேலூயா. ஒரு சன்மார்க்கன், பாவம் செய்ய பயப்படுற மனுஷன், தன் உதடுகளால் பாவம் செய்யாத ஒரு மனிதன். கர்த்தரே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இந்த யோபுவுக்கு பாஸ்டர் கிடையாது, இந்த யோபு கையில் பைபிள் கிடையாது, இந்த யோபுவுக்கு ஒரு சபை கிடையாது. அந்த காலத்திலேயே இப்படி ஒரு தெய்வீகமான மனிதன் இருந்திருப்பாரானால் இந்த யோபுவை படிக்கும் போதெல்லாம் இருதயம் சுக்கு நூறா உடையும். செல்வ செழிப்பாய் வாழ்ந்த மனிதன், பலருக்கு ஆசீர்வாதமாய் இருந்த ஒரு மனிதன். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பிசாசு குறி வச்சான். பிசாசனுடைய பொறாமை. பிசாசு அப்படி பொறாமைப்படுவதற்கு என்ன காரணம்னா,
தேவ சந்நிதியில் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்று அவன் கர்த்தர் நடத்துகிற அந்த அருமையான கூடுகையை பார்க்கும்போது எரிச்சலோடு நிற்பான். அப்போ ஆண்டவர் கேட்பார், எங்கிருந்து வருகிற? என் தாசனாகிய யோபுவை பார்த்தியா? பாருங்க, ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு பிசாசோட பேசி ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். என் மகன் யோபுவை பார்த்தியா? அவனை போல உத்தமனும், அவனை போல சன்மார்க்கனும், அவனை போல தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன் ஒருவனும். பிசாசுக்கு எரிச்சல் தாங்கலை. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராமல் சில சம்பவங்கள் நடந்திருக்குல்ல, அதுக்கெல்லாம் பின்னணி என்னன்னு போய் முழங்கால் போட்டு ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் நிறைய விஷயங்களை பேசுவார். அதுக்கு தான் அந்த தனி ஜெபத்தை அதிகமாக வலியுறுத்துகிறேன். யோபு அப்படிப்பட்ட இருதயம் உடையவர். தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று ஒவ்வொரு வீட்டையும் சரிபடுத்துறது அவருடைய வேலையாக இருந்துச்சு. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சரிபடுத்துறது அவருடைய கடமையாக இருந்தது. ஒரு நாள் பிசாசு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கேட்குறான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் என்ன செய்து வைத்திருக்கிறீர்? வேலி அடைத்து வைத்திருக்கிறீர். அருமையானவர்களே, இன்னைக்கு வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், சமாதானமாக இருக்கிறோம், ஒரு குறைவில்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தருடைய வேலி நம்மை பாதுகாக்கிறது. கர்த்தர் நமக்கு ஒரு வேலி போட்டு வச்சிருக்கிறார். அது என்ன வேலின்னு நீங்கள் கேட்கலாம். சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவிலே மகிமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோபுவினுடைய வீட்டை சுத்தி ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. ஒரு அக்கினி மதில். பிசாசு பார்க்குறான், ஐயோ எவ்வளோ பெரிய அக்கினி எரியுதே யோபு வீட்டை சுற்றி. அந்த வீட்டுக்கு நடுவில் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? மகிமையாய் இருக்கிறாரா. அல்லேலூயா. இரவில் தேவ பிள்ளைகள் படுக்க போகும்போது நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜெபத்தை செய்கிறேன். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் சங்கீதம் 91 சொல்லி, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவருடைய சட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும். இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு நீ என்ன செய்வாய்? உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் இதை சொல்லாம நான் படுக்க போறதே கிடையாது. இது ஒரு அக்கினி மதில். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இது ஒரு அக்கினி மதில். இதை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிட்டு படுக்கும்போது கர்த்தர் உங்க வீட்டை சூழ்ந்து நிற்கிறார். இவன் போய் மேலே சொல்றான், அவனுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்துருக்கிறீங்களே, என்னால் நுழையவே முடியலங்கிறான். ஒரு வார்த்தை சொல்கிறேன், தேவ பிள்ளைகள் மனத்தரையில் எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு அவன் வர முடியாது. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் சரீரத்தை தொட முடியாது. ஹல்லேலூயா. என் சரீரம் கிழிக்கப்பட்டதுன்னா அது கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் இன்றைக்கி நான் இங்கே உயிரோடு நிற்கவும் முடியாது. என்றைக்கோ மறிக்க வேண்டியவன். இன்றைக்கி நான் நின்று பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால்
அது தேவ தயவு, அது தேவ திட்டம். நல்ல மனத்தரையில் உங்கள் கையில் எதுக்கு வேதாகமம் கொடுத்துருக்கிறார்? ஒவ்வொன்றையும் உணர்ந்து நீங்கள் சிந்திக்கணும். அவனுக்கு அந்த பாதுகாப்பு வேலியை கர்த்தர் கொஞ்சம் விளக்குனார். விளக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ அவன் உயிரை மட்டும் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாதுன்னார். ஸோ அதனால் உயிரை தொட விடலை கர்த்தர். எல்லாம் இழந்தான். பிள்ளைகளை இழந்தான், ஒட்டகங்களை இழந்தான், ஆடுகளை இழந்தான், எல்லாத்தையும் இழந்தான். ஆனால் மனைவியை உயிரோட வைத்தார் கர்த்தர். அல்ல கவனிங்க, அந்த சரீரத்தில் ஒரு பெரிய ஸ்கின் ப்ராப்ளம், சரீரத்தில் மிக மோசமான ஒரு டிசீஸ். நல்ல கவனிங்களேன், சில வியாதிகள் எவ்வளவு தலைகீழாக நின்னாலும், 12 மணி நேரம் ஜெபம் பண்ணினாலும், 7 மணி நேரம் ஜெபம் பண்ணினாலும், 24 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும், எத்தனை பெரிய பெரிய மருத்துவர்கள்ட்ட போனாலும் சுகமாக, கர்த்தர் வச்சிருக்கிற நேரம், கர்த்தர் குறித்திருக்கிற முன் குறித்திருக்கிற அந்த காரியம் அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக அவர் திட்டமிட்டுட்டார்னு வைங்களேன், அதை அவர் நிறைவேற்றியே ஆவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவருக்கு 3 ஃப்ரெண்ட்ஸு. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா, தேமானியனாகிய எலிப்பாஸ், பில்தாத், நாகமாத்தியனாகிய சோப்பார். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் படிச்சிங்கன்னா, இன்னொரு யோபுவினுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனாகிய எலிப்பாசும் சூகியனாகிய பில்தாத்தும் நாகமாத்தியனாகிய சோப்பாரும் யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் ஆறுதல் சொல்லவும் ஒருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள். எல்லாரும் வந்தாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். யாராவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம போய் முதல்ல என்ன தெரியுமா சொல்வோம்? ஆறுதல் சொல்ல போகிற மாதிரி கலகத்தை உண்டு பண்ணிட்டு வருவோம். என்ன கலகத்தை உண்டு பண்ணுவோம்? நான் அப்பயே சொன்னேன்ல பிரதர், நீங்கள் கேட்க மாட்டேன்னீங்கள பிரதர். இது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மோசமான சுபாவம். இது நம்ம போய் ஆறுதல் சொல்கிற மாதிரி போவோம், ஆறுதல் சொல்ல மாட்டோம். வெந்த புண்ணில் என்ன பண்ணிட்டு உக்காந்துருப்போம், எண்ணெயை ஊற்றிட்டு வருவோம். இதுதான் இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி நம்ம மனதெல்லாம் தெளிவடையலை. ஒருத்தர் பலவீனப்பட்டுட்டார், சரி தப்பு பண்ணிட்டார், இப்போ அதுக்கு ரெமெடி என்ன? அவர் எப்படி தூக்குறது, அவர் எப்படி நிறுத்துறது, அவருக்கு என்ன காரியம் சொன்னால் அவர் எழும்புவார்? இந்த காரியத்தை சொன்னவன் எலிகு அப்படின்னு இன்னொரு நண்பன். அவன்தான் கொஞ்சம் யோபுவுக்கு இதமான வார்த்தைகளை சொன்னான். இது கிட்டத்தட்ட ஒரு 37 அதிகாரம் வரைக்கும் ஓடுனுச்சு. ஒரு கட்டத்தில் கர்த்தர் அவங்கள எல்லாம் தூக்கி எறிப்பா, இந்த வார்த்தைகளெல்லாம் தூக்கி எறின்னு சொல்லி 38, 39, 40, 41, 42 வரைக்கும் கர்த்தரும் யோபும் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த எலிகு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இந்த எலிகு என்ன சொல்கிறாருன்னா 37:5 இன்னொரு முறை நம்ம சத்தமா படிக்கலாம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். இந்த மாதத்தில் என்ன நடக்கும்னா, நீங்க உங்க காதுகள்ல தேவ சத்தம் விழுகும். ஆச்சரியமா பேசுவார், ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுவார். அது மட்டும் இல்லை, இன்னொன்று நடக்கும். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். என்ன அப்படி கிரகிக்க முடியாத காரியம்? நம்ம மனுஷ ஜென்மம் ஒரு புல்லுக்கு சமமான ஆட்கள். ஒரு பூவை போல ஒரு செகண்ட்ல நம்ம மரணம். அப்படி என்ன கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா, அந்த 37ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. அவர் உறைந்த மழையையும் கல்மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். நம்பர் 1, எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, உலக வரலாறுலேயே ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா.
தேசங்கள் எல்லாம் வெள்ளம், எந்த தேசத்தை எடுத்தாலும் வெள்ளம், பயங்கர வெள்ளம். இதெல்லாம் கர்த்தர் செய்கிறாருங்கிறது தேவ பிள்ளைகளுக்கே தெரியலை. எதுக்கு எடுத்தாலும் பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறார். உறைந்த மலையையும் கல்மலையும், ஒரு தேசத்தில் வெறும் பனிக்கட்டியாக விழுந்துச்சு. பனிக்கட்டியாக விழுந்து கார் கண்ணாடி முதற்கொண்டு உடையிறத செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க. இது தம்முடைய வல்லமையின் பெருமலை. இந்த மாதம் எல்லாரும் கவனிப்பீங்க நம்புகிறேன். இந்த இரவு ஜபத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது பிரதர். தம்முடைய வல்லமையின் பெருமலை அந்த சபைக்கு ஆரம்பிக்குது. இதுதான் கிரகிக்க முடியாது. இதுதான் சபையில் ஊழியம் செய்யாத ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் வல்லமையினால நிரப்ப போறார். அல்லேலூயா. நம்பர் 2 என்ன நடக்கும் இந்த சபையில்? 37ஆம் அதிகாரம் 7வது வசனம். தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்தரித்து போடுகிறார். ஒவ்வொரு கையையும் கர்த்தர் முத்தரிக்க போறார். பிரைஸ் தி லார்ட். மோசேயை பார்த்து கேட்டாரு, உன் கையில் என்னப்பா அப்படின்னு கேட்டார். கோல் ஆண்டவரே கீழே போடு. என்னவா மாறுனுச்சு? பாம்பா மாறுனுச்சு. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம மக்கள் சபையில் இப்போ மோசே மாதிரி கீழே போட்டு பாம்பு உள்ளுக்குள்ளே ஓடுனா அலறுவாங்கன்னு நினைக்கிறேன். உன் கையில் என்னப்பா இருக்குது? கோல். கீழே போட்டவொன்னே என்ன ஆயிடுச்சு? பாம்பாயிருச்சு. வாழை பிடினார், பிடிச்சான். திரும்ப என்னவானுச்சு? கோலாக மாறுனுச்சு. இதுதான் அடையாளம். உன் கையில் நான் கொடுத்துருக்கிற அடையாளம். சரி, புதிய ஏற்பாட்டில் என்ன அடையாளம்? 5 காயங்கள். அவருடைய கையில் ஏற்பட்ட காயம் இன்னைக்கு நம்ம கையை முத்தரிக்கிறார். உங்கள் கையை அப்படி தூக்கும் போது பிசாசு நடுங்கணும். அப்படியே அங்கே பாருங்க, மனுஷருடைய கைகளை இப்போ என்ன பண்ண போறாரா? இந்த ஆல் நைட் ப்ரேயர்லேருந்து உங்கள் மேலே, உங்கள் கையில் ஒரு டுனாமிஸ் பவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை கர்த்தர் வைக்க போறார். தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தேவனை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவின் வல்லமையை உங்கள் கைகளில் முத்தரிக்க போறார். அல்ல, இதுதான் கிரகிக்க முடியாத காரியம். 3வது என்ன பண்ண போறார்? 37ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. 37:10. தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். இனி குளிர்காலம் வரப்போது. குளிர் எல்லாரும் சொட்டர் மாட்டிடுவோம், தலைக்கு என்ன போட்டுருவோம்? குல்லா போட்டுருவோம். அப்போ என்ன நினைக்கணும்? எல்லாரும் வாயை திறந்து, ஏசப்பாவுடைய சுவாசத்தினால தான் தேசமெல்லாம் என்ன ஆகிட்டு இருக்குது சொல்லுங்க. வசனம் என்ன சொல்லுது? தம்முடைய சுவாசத்தினால். ஏசப்பாவுடைய சுவாசம் இருக்கு, அதுதான் இந்த குளிர், அதுதான் இந்த ஏசி. அப்பா, அடுத்த மாதத்துலேருந்து ஏசியே போட வேணாம். டிசம்பர் வரைக்கும் கரண்ட் சார்ஜ் ஒரு 10,000 ரூபா குறையும். தம்முடைய சுவாசத்தினால் தேவன் எதை கொடுத்தாரா? குளிரை கொடுக்கிறார். இதுதாங்க கிரகிக்க முடியாதது. இதெல்லாம் நீங்கள் ரசிக்கணும். சும்மா டூர் போகிறீங்க, அங்கெங்கே டூர் போகிறீங்க, எங்கேயாவது டூர் போகிற இடத்துல நின்று, சே நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வம், இதெல்லாம் எப்படி படைச்சிருப்பார், இதெல்லாம் எப்படி உருவாகிருக்கும், இந்த ஆச்சரியங்களெல்லாம் நினைத்து நான் அவரை ஸ்தோத்தரிக்கணும். அல்லேலூயா, ஆமென். 4வது 37:11 படிங்க. அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி. எப்படிங்க? கீழே இருக்கிற நீர்த்துளியை பூரா எங்க ஏத்துறாரா? மேகத்தில் ஏற்றி, மேல ஏத்தி, மேகத்துல ஏத்தி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். பெரிய சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சது இல்ல, இது யோபு கண்டுபிடிச்சது. யோபுவினுடைய நாட்கள்ல எலிகு சொன்ன வார்த்தை இது. கீழே இருக்கிற நீர்த்துளிகளை எல்லாம் எங்க ஏத்தினாராம்? கர்த்தர் மேகத்துல ஏத்தி மின்னலினால் என்ன பண்ணாராம்? மேகத்தை. தனிமையில உட்கார்ந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியினுடைய சரித்திரம், மேல உள்ள சரித்திரம் அத்தனையும் யோபு புட்டு புட்டு வைப்பாருங்க. அந்த அளவுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்து இந்த காரியங்களை எல்லாம் நம்ம கூட பேசுகிறார். அல்லேலூயா. சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் யோபு புத்தகத்தை பலமுறை படிக்கணும், பலமுறை படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வர்ற துன்பங்களில் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். ஆமென்.
ஐந்தாவது காரியம் 37ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனையின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென். அவர் கட்டளையிட நிற்கும். தேவனால் கூடாதது ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்ல, அவர் கட்டளையிட, அவர்களுக்கு என்ன கட்டளையிடுறாரோ. எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்கேருந்து மீமிசல் எவ்வளோ தூரம், பேராவூர்ணி எவ்வளோ தூரம், இங்கேருந்து கோட்டைப்பட்டினம் எவ்வளோ தூரம், என்ன சொல்லி வச்சிருக்கிறார் தெரியுமா? இம்மட்டும் வா, மிஞ்சி வராதேன்னு சொல்லியிருக்கிறார். ஒன்றே ஒன்று, இன்னைக்கு மட்டும் அவர் போய் கோட்டைப்பட்டினமே மீமிசல் கொஞ்சம் புதுக்கோட்டையை போய் எட்டி பார்த்துட்டு வானா என்ன கதியாகும் யோசிச்சு பாருங்க. என்ன கதியாகும்? அவர் கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரியப்படும். ரஷ்யாவில் நிலநடுக்கம், ரஷ்யாவில் பூமி அதிர்ச்சி, ரஷ்யாவில் சுனாமி, இந்தோனேஷியாவில் சுனாமி. ஆனால் தெய்வம் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் கர்த்தர் தான் செய்கிறார். அறிவு இல்லை மக்களுக்கு. இன்னும் அந்த அறிவே வரமாட்டேங்குது. கர்த்தர் தான் செய்கிறாருங்கிற அறிவு வரல. அல்லேலூயா. இன்னொன்று, இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இது வந்து டாலரேட் பண்ண முடியாத பாயிண்ட். 37ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. 37:13. ஒன்றில் தண்டனையாகவும். இங்கே பாருங்க, அவர் ஆறுகளை பெருக பண்ணி, தண்ணீரெல்லாம் பெருக பண்ணி, உன்னை எதுக்கு வச்சிருக்கிறாரா? தண்டிக்கிறதுக்குன்னு வச்சிருக்கிறாரா. இன்னொன்று, ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும். ஒன்று ட்ரிங்கிங் வாட்டர், குளிக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மக்களுக்கு உபயோகமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியை வச்சிருக்கிறாரா. போங்க. ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். ஒன்றில் கிருபை. என்ன அருமையான வார்த்தை. ஒரு பகுதி தண்ணீரை எதுக்கு வச்சிருக்கிறாரா? தண்டிக்கிறதுக்குனே வச்சிருக்கிறாரா. இன்னொரு பகுதி தண்ணீரை எதுக்கு வச்சிருக்கிறாரா? மனுஷர்களுக்கு உபயோகமாக இருக்கிறதுக்காகவே வச்சிருக்கிறாரா. இன்னொரு பகுதி தண்ணீரை எங்கேயாவது போய் நமக்கு தண்ணி கிடைக்காம இருந்தா கிருபையா ஆகாருக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது கிருபை. அது மாதிரி நமக்கு கொடுக்க அவர் காத்திருக்கிறாரா. அல்லேலூயா, ஆமென். கடைசி அந்த 7வது குறிப்புக்கு போயிடுறேன். 37:14 பாருங்க. யோபே, இப்ப பாருங்க, டைரக்டா எலிகு சொல்றான், யோபே இதற்கு செவிகொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். உங்களோடைய நான் பேசுறேன். இன்னைக்கு போய் உட்கார்ந்து கர்த்தருடைய ஆச்சரியமான கிரியைகளை உட்கார்ந்து என்ன பண்ணுங்க? தியானிங்க. தினந்தோறும் ஜபத்தில் உட்கார்ந்து எவ்வளவு அருமையாய் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். அந்த தியானம் என்ன தியானம் தெரியுமா? 15, 16, 17 அப்படியே வாசிப்போமா? தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ணும் விதத்தை அறிவீரோ? அடுத்த வசனம், மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும். மேகத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன். குளிர் அடிச்சா நீங்க மட்டும் ஒரு போர்வை போத்திக்கலாம், அப்படிதானே? ஆனா அந்த உலகத்தையே ஒரு போர்வையை போட்டு போத்தி வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அது என்ன போர்வை? அது மேகங்கிற போர்வை அப்படியே மூடி வச்சிருக்கிறார். அந்த மேகங்கள் எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குதான்? தொங்கும்படி. மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கையையும் தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும் போது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாய் இருக்கும் வகையையும் அறிவீரோ? அடுத்த வசனம் பாருங்க. வார்க்கப்பட்ட கண்ணாடி போல் கெட்டியான ஆகாய மண்டலங்களை நீர் அவரோட கூட இருந்து விரித்தீரோ? அடுத்துப்பா, அவருக்கு நாம் சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும் அந்தகாரத்தின் நிமித்தம் முறை தப்பி பேசுகிறோம். அடுத்த வார்த்தை, நான் பேச துணிந்தேன் என்று யாதொரு ஒருவன் அவருக்கு முன்பாக சொல்லத்தகுமோ? ஒருவன் பேச துணிந்தால் அவன் விழுங்கப்பட்டு போவானே. அடுத்த வார்த்தை,
இப்போதும் காற்று வீசி ஆகாய மண்டலங்களில் உள்ள மப்பு நீங்க பண்ணுமா இருக்கிற சமயத்தில் வடக்கே இருந்து உண்மையமான காந்தி வருகிற போது ஆகாய மண்டலத்திலே பிரகாசிக்கிற சூரியனை முதலாய் ஒருவரும் நோக்கி பார்க்க கூடாதே. தேவனிடத்திலோ பயங்கரமான மகத்துவம் உண்டு. கிரகிக்க முடியாத அளவுக்கு என்னங்க பண்ண போறாரு? அவரிடத்துல பயங்கரமான மகத்துவம் உண்டு. தயவு கூர்ந்து ஆண்டவரை தியானிக்கும் போது எப்படி தியானிக்கணும்னா, ஆண்டவரை போல ஒரு பயங்கரமான மகத்துவம் உடைய தெய்வம் இந்த பூமியில் இல்லையே, அவரையே நான் 100% இந்த மாதத்தில் அதை மட்டும் செய்யுங்க, உங்களால் கிரகிக்கவே முடியாத அற்புதங்களை செய்வார். எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடும், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடும், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடும், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை இப்ப இந்த நிமிஷத்திலிருந்தே உங்க வாழ்க்கையில ஸ்டார்ட் பண்ணிட்டார். நீங்க ஒரு வாக்குத்தத்தம் எப்படி ஆண்டவர் பேசுவாருன்னு சந்தேகத்திலே இருக்கிறீங்க. அதுக்கு காரணம் சில மனிதர்களுடைய பொல்லாத எண்ணங்கள். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. முறையா வேத வாசிக்கும் போது, ஒழுங்கா தனி ஜபம் பண்ணும்போது தினமும் கர்த்தர் பேசுவார். வார்த்தையின் மூலமா பேசுவார், பாடல்கள் மூலமா பேசுவார், சின்ன குழந்தைங்க மூலமா பேசுவார், செய்தித்தாள் மூலமா பேசுவார், நடைமுறையில் நம்ம ரோட்ல போகும்போது பார்க்கிற காரியங்கள் மூலமா பேசுவார். நீங்க பேசுவார்னா உங்க காதுல வந்து சத்தம் போட்டு சொல்வார்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பேசுவார்னா நான் இப்ப சொன்ன இத்தனை விதங்கள்ல பேசுவார். இடி முழக்கத்திலிருந்து பேசுவார். ஆமென். எலியா பயங்கர காத்து, யாரையும் காணா. பயங்கர இடி முழக்கம், யாரையும் காணா. ஆனா ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம். ஆமென். எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம்? அவர் அமைதியாகவும் பேசுவார், சத்தத்தை தொனிக்கவும் பண்ணுவார். தேவைப்பட்ட பொரடியில கூட 2 அடி கொடுத்து அப்படியும் பேசுவார். நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன், நிறைய அடி வாங்கியிருக்கிறேன். நிறைய அடி வாங்கினதுனால தான் இந்த வேகம் எனக்குள்ள இருக்குது, இந்த துடிப்பு எனக்குள்ள இருக்குது. கர்த்தர் சும்மா விட மாட்டார். அவர் நேசிக்கிற பிள்ளைகளை தான் அடிப்பார், அவர் நேசிக்கிற பிள்ளைகளை தான் கண்டிப்பார், நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் சிட்சை. அல்லேலூயா. நல்ல தகப்பனே, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவரே, இந்த காணிக்கை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறீர், செய்து கொண்டு இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு ஒவ்வொருவரும் தொடர்ந்து முன்னேற தேவ கரம் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.